தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு யாருன்னு கேட்டா திருமாவளவன் தான். காரணம் என்ன வேண்டாக்க, சனாதனத்தை அழிப்போம்னு சொல்றான். இந்து கோவில் இருக்கிறதெல்லாம் அசிங்கமான பொம்மைன்னு சொல்றான். அதே போல இருக்கக்கூடிய மன்னர்கள், நம்மளாம் சனாதனத்தை வழிநடத்தினவங்க மன்னர்களும் அதுல இருக்கக்கூடிய பெரியவர்களும் சாதுகள் சன்னியாசிகள் தான் இருந்தாங்க. அவங்கள பூரா இன்னைக்கு இந்த ஒரு கேவலமா பேசக்கூடிய அசிங்கம் பிடிச்ச ஒரு திருமாவளவன் இந்த நாட்டிலே மக்கள் பயங்கரம் புறக்கணிக்க வேண்டும். காரணம் என்ன வேண்டாக்க, அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தார வைக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் இந்த திருமாவளவனும் அது. ஆனா இது இந்துக்கள் சொன்னாலே அது சனாதனத்தை அழிப்போம், சனாதனத்தை வேற இருப்போம், சனாதனத்தை டெங்கு கொசு போன மாதிரி ஒழிப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்ல போறாங்க அந்த திருமாவளவன். காரணம் என்னடாக்கா, அவனுக்கு அந்நிய செலவான பணம் வருது, அந்நிய கிறிஸ்தவ பணம் வருது, முஸ்லீம் பணம் கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்துன்ற பேர்ல இன்னைக்கு திரும்ப நானும் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க இந்துக்களை பூராமே விமர்சிக்கிறான். ஆனா இந்த திருமாவளவன் தைரியம் இருந்துனாக்க மதம் மாறிட்டு இது மாதிரி பேசணும். ஒண்ணு கிறிஸ்தவனை மாறிடு, இல்ல முஸ்லீமை மாறிட்டு இந்த மாதிரி நீ பேசு, நீ நல்ல ஆம்பளை, உனக்கு நாங்க ஜெயப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம ரெண்டு கட்டான இந்து மதத்துல இருந்துக்கிட்டு இந்து மதத்தை பத்தியே குறை சொல்றதுக்கிட்டு இருந்தாதான் அவனுக்கு பணம் பை நம்புன்றதுக்காக கொள்ளையடிக்க முடியும்ன்றதுக்காக திருமாவளவன் தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் அந்த தலித்து மக்களை தவறான பாதையில அழைத்து செல்றான். ஒட்டுமொத்தமா தலித்து மக்கள்ன்றது அவங்களாம் இந்த ஆன்மீகத்துல பயங்கரமா ஒரு ஊறி போனவங்க. ஆனா அவங்கெல்லாம் தவறான கண்ணோட்டத்தோட தமிழ்நாடு 10,000 இந்தியா போல ஒருங்கிணைச்சுக்கிறான். 30 கோடி பேர் நாங்க இருக்கோம், 35 கோடி பேர் இருக்கோம்னு சொல்லி தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட ஊத்திக்கிட்டு இருக்கான். இது மாதிரி கண்டிக்கத்தக்கது. வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் ஒரு ஆள் இருந்தான்ற அடையாளம் தெரியாம மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.